12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 த சேர் ப்ரோஸ். இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டை பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் போது பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிகிரிஸ் இருக்குது. அதில் ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பொருளோட கம்பேர் பண்ணுறது, ஒரு திங்ஸை நிறைய பொருளோட கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரியான கம்பேரிஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நடக்கும். We have already learned degrees of comparison in earlier classes and therefore familiar with the concept of grammar. ஏற்கனவே நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. Now recall the rules and guidelines related to this topic and try to complete the task given below. இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு உண்டான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து நம்ம செய்ய போகிறோம். We use the positive degree of an adjective when we do not intend to make any comparison. நம்ம பாசிட்டிவ் டிகிரி எப்போ எழுதுவோம் அப்படின்னா, எதோட நம்ம கம்பேர் பண்ணாமல் ஜஸ்ட் அதை பற்றின ஒரு தகவல் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணிக்குவோம். We use the comparative degree when we compare 2 objects or 2 people. கம்பேரட்டிவ் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 2 பொருளையோ 2 மனுஷரையோ நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம கம்பேரட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். We use the superlative degree when more than 2 objects or 2 people are compared. இதே சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம என்ன அப்படின்னா, நிறைய பொருளோட நிறைய மனுஷங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறோன்னும் போது அதை நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றோம். அட்வர்ப்ஸ் டு ஹாவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். வெறும் அட்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கானா அட்வர்ப்ஸ்க்கும் இருக்குது. பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட். என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அ கிரேட் many adjectives and a few adverbs form their comparatives and superlatives by adding er and est respectively. Most of the adjectivesum சில adverbsum பார்த்திங்கன்னா தன்னோட அந்த பேசிக் ஃபார்ம்லேருந்து இஆரையோ இஎஸ்டியோ யூஸ் பண்ணிக்கோ. இஆர் வர்றதெல்லாம் கம்பேரேட்டிவ்ஸ்க்கும், இஎஸ்டி அப்படின்னு போட்டால் அது சூப்பர்லேட்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஷார்ட்டோட இஆர் சேர்த்திருக்கோம், ஷார்ட்டர் ஆகிடுச்சு, அது கம்பேரேட்டிவ். அதே ஷார்ட்டோட இஎஸ்டி போட்டிருக்கோம், அது ஷார்ட்டஸ்ட்டுன்னு மாறிடுச்சு, அது வந்து நமக்கு சூப்பர்லேட்டிவ். A few adjectives and many adverbs take more and most to form their comparatives and superlatives. சில adjectivesம் நிறைய adverbsம் most அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சூப்பர்லேட்டிவாகவும் கம்பேரேட்டிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் வண்டர்ஃபுல், மோர் வண்டர்ஃபுல், மோஸ்ட் வண்டர்ஃபுல். ஸோ இந்த வார்த்தைக்கு முன்னாடி மோர் போட்டிருக்கிறதுனால அது கம்பேரேட்டிவ், மோஸ்ட் போட்டிருக்கிறதுனால இது சூப்பர்லேட்டிவ். சம் adjectives and adverbs take either the former or the later. சில அட்ஜெக்டிவ்ஸோ சில அட்வர்ப்ஸை என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இஆர் இஎஸ்டி போட்டிருக்கோம், சில நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோரும் மோஸ்ட்டும் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து 2 ஃபார்மையே எடுத்துக்கோ, இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்துக்கோ, இல்லைனா செகண்ட் ஃபார்ம் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் ஜென்டில், ஜென்ட்லர், ஜென்ட்லஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஜென்டில், மோர் ஜென்டில், மோஸ்ட் ஜென்டிலையும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A few adjectives and adverbs form their comparatives and superlatives in an irregular way. சில அட்ஜெக்டிவ்ஸும் அட்வர்ப்ஸும் பார்த்திங்கன்னா கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ஸ் வந்து இர்ரெகுலரான ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிக்கும். இஆர் இஎஸ்டி போடாமல், மோர் மோஸ்ட் போடாமல் வேறு மாதிரி உருவாகும். எக்ஸாம்பிள் குட், பெட்டர், பெஸ்ட். லிட்டில், லெஸ், லெஸ்ஸர். லிட்டில் இல்லைனா லெஸ்ஸு, அதை வந்து என்ன பண்ணுறோம், லெஸ்ஸர்னு போட்டுக்கிறோம், லீஸ்ட்னு போட்டுக்கிறோம். தென் ஓல்ட், ஓல்டர், எல்டர், ஓல்டஸ்ட், எல்டஸ்ட், இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஃபார்மில் மாற்றி எழுதுவோம். There are certain comparatives that end in OR. சில comparatives வந்து OR, ERன்னு எண்ட் ஆகாமல் OR அப்படின்னு எண்ட் ஆகும். They are followed by to instead of than. Than அப்படின்றத வார்த்தைக்கு விட to அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்ந்து இந்த OR அப்படிங்கிற வரக்கூடிய comparatives எழுதுவாங்க. மார்பிள் ஃப்ளோரிங் இஸ் சுப்பீரியர் டு. இப்போ இந்த இடத்துல சுப்பீரியர் தேன் அப்படின்னு வராமல் சுப்பீரியர் டு மொசைக் ஃப்ளோரிங். மார்பிள் ஃப்ளோரிங் வந்து மொசைக் ஃப்ளோரிங்கை விட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சுப்பீரியர் இஆர் வராமல் ஓஆர்னு வந்திருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்தில் தேன் வராமல் டிஹெச்ஐஎன் தேன் வராமல் டூ வந்திருக்கு.
ரவி இஸ் ஜூனியர் டு மீ, தேன் மீ அப்படின்னு எழுதாமல் ஜூனியர் டு மீ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஓஆர் அப்படின்னு முடியக்கூடிய கம்பேரிட்டிவ் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும், பக்கத்தில் டூ போட்டுக்கிறோம். த அட்ஜெக்டிவ்ஸ் இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆர் ப்ரெசீடட் பை த டெஃபினிட் ஆர்டிக்கல் த. இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடங்களில் கட்டாயமாக நம்ம என்ன போட்டுக்குவோம் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கலாக இருக்கக்கூடிய தவை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். த நோபல் ப்ரைஸ் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் கிவன் டு சயின்டிஸ்ட். இங்கே ஹையஸ்ட்டுன்னு வரும்போது இஎஸ்டின்னு முடியும் போது அதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக சொல்லுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம த போட்டிருக்கோம் பாருங்கள், த ஹையஸ்ட் அவார்டு. அப்போது எங்கெல்லாம் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். த ஜாப்பனீஸ் ஆர் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள். ஜாப்பனீஸ் பீப்புளை தான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடிய மக்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். த ஆர்டிக்கல் த இஸ் ஆஃபன் ஒமிட்டட் பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் அட்வர்ப்ஸ். இதே சூப்பர்லேட்டிவ் அட்வர்ப்ஸ் வரும்போது, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வரும்போது த போடுறோம். இதுவே வந்து சூப்பர்லேட்டிவ் அட்வர்ப்ஸ் வரும்போது அந்த த அப்படிங்கிற ஆர்டிக்கலை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம், போட மாட்டோம். ஜான் கிளைம்ட் ஹையஸ்ட் ஆஃப் ஆல் கேடட்ஸ், அந்த இடத்துல த வரக்கூடாது, ஏன்னா அது அந்த இடத்துல அட்வர்ப். ஆனால் இங்கே இது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். அட்வர்ப்ன்றது வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, அட்ஜெக்டிவ்ன்றது நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இதை கரெக்டாக செய்ய முடியும். The definite article the is not used before superlatives that follow a noun in possessive case. ஒருவேளை நவுன் வந்து பொசசிவ் கேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனது, என்னுடையது, நம்மளது, நம்மளுடையது, அந்த மாதிரியெல்லாம் பொசசிவ் கேஸஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தட் ஷுட் பி ராபர்ட்ஸ் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் டேஸ். இங்கே வேர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி, சூப்பர்லேட்டிவ் வார்த்தைக்கு முன்னாடி நம்ம த வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நவுன் வந்து பொசசிவாக வரும்போது, ராபர்ட்ஸுன்னும் போது அது பொசசிவ், ராபர்ட்டினுடைய, ஸோ பொசசிவ் கேஸ் வரும்போது அந்த இடத்துல நம்ம த போட மாட்டோம். கம்பேரிஷன் ஆஃப் ஈக்குவல்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை ஆஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பாசிட்டிவ் டிகிரியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் அட்ஜெக்டிவ், நடுவில் இதை அட்ஜெக்டிவ் போட்டு ஆஸ் ஸ்பீட் ஆஸ் லோ அந்த மாதிரி போடுவோம். இந்த நெகட்டிவ் கம்பேரிஷன், இப்போ ஒருவேளை நெகட்டிவ் கம்பேரிசன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஸோ அடுத்த அட்ஜெக்டிவ் இருக்கக்கூடிய வேர்ட் அடுத்து ஆஸ். ஸோ ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ், ஸோ அட்ஜெக்டிவ் ஸோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் கூல் ஆஸ், ஸோ கூல் ஆஸ், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ். ஸோ நெகட்டிவாக இருந்தால் ஸோ அட்ஜெக்டிவ் ஆஸ் போட்டுக்கிறோம், பாசிட்டிவாக இருந்தால் ஆஸ் போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஊட்டி இஸ் ஆஸ் கூல் ஆஸ் கொடைக்கானல். இப்போ நம்ம இது என்ன சொல்கிறோம், ஊட்டியும் கொடைக்கானலும் சேமாக இருக்கக்கூடிய கிளைமேட் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நம்ம சேமாக இருக்கிற ரெண்டு விஷயத்த சொல்கிறோம், பாசிட்டிவாக சொல்கிறோம், அதனால் இது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆஸ் போட்டிருக்கோம். ஊட்டி இஸ் ஆஸ் கூல் ஆஸ் கொடைக்கானல் போட்டிருக்கோம். பெங்களூர் இசன்ட், இங்கே இது நமக்கு நெகட்டிவ், இல்லைன்னு சொல்கிறது நெகட்டிவ் இல்லையா. பெங்களூர் இசன்ட் ஸோ கோல்டு ஆஸ் ஏற்காடு, ஏற்காடு அளவுக்கு பெங்களூர் ஒன்றும் கோல்டு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆஸ் போடாமல் ஸோ ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் ஆஸ் போட்டுக்கலாம், நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா ஸோ ஆஸ் போட்டுக்கலாம். The adjective in comparative degree are generally used to indicate opposition and are followed by than. கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம சொல்லும் போது பார்த்திங்கன்னா அப்போசிஷன் சொல்லக்கூடிய மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் வந்து அமையும். அதனால் அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தேர் ஆல்சோ ஃபாலோட் பை ஆஃப் வென் இட் டினோட் செலெக்ஷன். சில இடங்களில் தேனுக்கு பதிலாக ஆஃபையும் போடுறோம். அந்த இடத்துல ஒரு செலெக்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆஃப் போட்டுக்கிறோம். ராதா இஸ் டாலர் தேன் அனு. அணுவை விட ராதா வந்து டாலாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி சொல்கிறோம், அப்போசிஷன் பண்ணி சொல்கிறதுனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா தேன் போட்டிருக்கோம். ராதா இஸ் த டாலர் ஆஃப் தி டூ. இந்த ரெண்டு பேர்லையும் ராதா தான் வந்து டாலர். அப்போ இங்கே ஆப்ஷன் இருக்குது, நமக்கு செலெக்ஷன் இருக்குது, இவளா அவளா அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஃப்னு போட்டிருக்கோம். We use the with adjective in comparative degree to show that one thing depends on another. கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம த போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளோட டிபெண்ட் பண்ணி இருக்குது, சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த த போடுறோம். எக்ஸாம்பிள், த டீப்பர் யூ ப்ரீத் த காமர் யூ
பிகம் இங்கே டீப்பர் இஆர் அதுதான் நமக்கு கம்பேரட்டிவ் டிகிரி இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம த போட்டிருக்கோம். எதுக்குன்னா ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட, ஒரு அட்ஜெக்டிவ் இன்னொரு அட்ஜெக்டிவோட டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக. த காமர் யூ பிகம், ரொம்ப காமாக நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்ற மீனிங்கில் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ப்ரீத் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காமாக இருப்பீங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் நமக்கு இங்கே ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட டிபெண்ட் ஆகிருக்குது. அதனால் த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். Sentences with adjectives and adverbs in one particular degree of comparison can be transformed into other degrees of comparison without changing their meaning. நம்ம ஒரு டிகிரிலேருந்து இப்போ பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரட்டிவோ, கம்பேரட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ்ல, இல்லை சூப்பர்லேட்டிவ்ல இருந்து பாசிட்டிவோ அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சென்டென்ஸில் எந்த மீனிங்கும் மாறாமல் நம்ம இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். Here are a few examples that show how various types of sentences in different degrees of comparison can be interchanged. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எப்படி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு டிகிரிஸில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் 1, நோ அதர் ப்ரொஃபஷன் இஸ் ஆஸ் நோபல் ஆஸ் டீச்சர். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன் அளவுக்கு எந்த ப்ரொஃபஷனும் நோபலாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ அதர் ப்ரொஃபஷன் வந்துருச்சு. இங்கே டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ், எதோடய எதையும் கம்பேர் பண்ணல, பட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் இதை வந்து இப்போ கம்பேரட்டிவாக சொல்கிறாங்க பாருங்களேன். டீச்சர் இஸ் நோப்லர் தேன் எனி அதர் ப்ரொஃபஷன். டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து மற்ற எல்லா ப்ரொஃபஷனை விட பெஸ்ட்டான ஒரு ப்ரொஃபஷன். ஸோ இஆர் அப்படிங்கிற கம்பேரட்டிவ், நோபல் அப்படிங்கிற காமன் ஃபார்மை இங்கே இஆர் போட்டு கம்பேரட்டிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் அதையே வந்து சூப்பர்லேட்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், டீச்சிங் இஸ் த நோபலஸ்ட். நம்ம என்ன படித்தோம், சூப்பர்லேட்டிவ் வரும்போது த அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் போடணும்னு படிக்கிறோம் இல்லையா, ரூல்ஸில் படித்தோம். ஸோ டீச்சிங் இஸ் த நோபலஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ். எல்லா ப்ரொஃபஷன்ஸை விட ரொம்ப பெஸ்ட்டான ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங். டீச்சிங் இஸ் த நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனும் வரலாம், நோபலஸ்ட் ப்ரொஃபஷனும் இங்கே வரலாம். டைப் 2, வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆஸ் நோபல் ஆஸ் டீச்சிங். ஸோ டீச்சிங் மாதிரியே இன்னும் சில ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப கம்மியான ப்ரொஃபஷன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. டீச்சிங் இஸ் நோப்லர் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ். மற்ற நிறைய ப்ரொஃபஷன்ஸை விட டீச்சிங் பெஸ்ட்டானது. அதே கம்பேரட்டிவில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சொல்கிறோம். டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஃபஷன், ஒன் ஆஃப் தி நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ இருக்கிறதுலையே டீச்சிங் தான் ரொம்பவே வந்து நோப்லஸ்டான ஒரு ப்ரொஃபஷன்ஸ். இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ்லேயே டீச்சிங் தான் நோப்லஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் இஆர் போட்டிருக்கோம், இஎஸ்டி இந்த இடத்துலையும் நம்ம போட்டிருக்கோம். ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் மேங்கோஸ் இன் தி சம்மர் சீசன். சம்மர் சீசன்ஸில் ஆப்பிள்ஸ் தான் வந்து ரொம்ப காஸ்ட் மேங்கோஸை விட இல்லையா. ஸோ காஸ்ட்லியர், அப்போ ஆப்பிள்ஸ் தான் வந்து காஸ்ட்லியர்ன்றதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மேங்கோஸையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேரட்டிவ் டிகிரிக்கு உண்டான இஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். மேங்கோஸ் ஆர் நாட் ஸோ காஸ்ட்லி ஆஸ் ஆப்பிள்ஸ் இன் தி சம்மர் சீசன். ஸோ இங்கே நாட் அப்படிங்கிற பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கிறதுனால இங்கே ஆஸ் போடாமல் ஸோ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ காஸ்ட்லி ஆஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். Then type 4, apples are not more expensive than mangoes during winter. Winter seasonல ஆப்பிள்ஸ் வந்து மேங்கோஸ் அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது, நாட் மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிடையாது. ஸோ கம்பேரட்டிவ் வரும்போது மோர் எக்ஸ்பென்சிவ், மோர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இஆர் போடாமல். மேங்கோஸ் ஆர் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் ஆப்பிள்ஸ் டியூரிங் வின்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இந்த இடத்துல ஆஸ் போட்டிருக்கோம். மேங்கோஸ் ஆர் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் ஆப்பிள்ஸ் டியூரிங் வின்டர் சீசனில் மேங்கோஸும் ஆப்பிள்ஸும் ரெண்டும் சேமான ஒரு ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. டைப் 5, we have not watched such a thrilling movie as this. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மூவி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு அசம்ஷன். ஸோ பாசிட்டிவ் டிகிரி. திஸ் மூவி இஸ் மோர் த்ரில்லிங். ஸோ இந்த த்ரில்லிங் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம மோர் அப்படிங்கிற கம்பேரட்டிவ்க்கு உண்டான வேர்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். தென் எனி அதர் மூவி, மற்ற மூவிஸோடு இதை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதனால எனி அதர் மூவி அப்படின்னு போட்டிருக்காங்க. we have ever watched. This is the most thrilling movie. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், எல்லாத்த விட இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான மூவின்னு சொல்கிறதுனால சூப்பர்லேட்டிவில் வர்றதுனால த போட்டுக்கிறோம். அண்ட் சூப்பர்லேட்டிவ்க்கு உண்டான வேர்டு வந்து மோஸ்ட். ஸோ த மோஸ்ட் த்ரில்லிங் மூவின்னு போட்டிருக்கோம். we have ever watched. நாங்கள் பார்த்ததுலே இது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மூவி. Then type 6, my brother can climb a tree as fast as a monkey.
ஸோ என்னோடய தம்பி மங்கி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதோ அதே ஸ்பீடில் ஏற முடியும். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து சேம் லெவலில் வச்சு பார்க்குறதுனால பாசிட்டிவ் ஆஸ்ன்ற ஃபார்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் அ மங்கி cannot climb a tree faster than my பிரதர். என்னோட பிரதரோட மங்கி அவ்வளோ ஸ்பீடாக ஏறவே முடியாது. ஸோ இங்கே நம்ம cannot அப்படிங்கிற நெகட்டிவ் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் அப்படிங்கிற அட்வர்போட நம்ம இஆரை ஆட் பண்ணி இங்கே நம்ம கம்பேரட்டிவ் டிகிரியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மங்கியையும் பிரதரையும் கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால. Task 1. Transform each of the following sentences using the comparative degrees without changing the meaning. மீனிங் சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸை கம்பேரட்டிவ் டிகிரியாக சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி ஃபியூ இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் ஆஸ் ஏன்ஷியன்ட் ஆஸ் தமிழ். ஸோ ஏன்ஷியன்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை தான் வந்து நம்ம கம்பேரட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கம்பேரட்டிவ்க்கு உண்டான வேர்டு மோரை நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இஆர் போட முடியாது, இது முன்னாடி மீனிங் வராது. ஸோ அதனால் மோர் போட்டுக்கிறோம். ஸோ தமிழ் இஸ் மோர் ஏன்ஷியன்ட் தேன் மெனி அதர் இந்தியன் லாங்குவேஜஸ். இங்கே வெரி ஃபியூ கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கம்பேரட்டிவ் சொல்லும்போது நிறைய விஷயங்களோட கம்பேர் பண்ணுறதுனால மெனி அதர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஹரிக்கேன்ஸ் ஆர் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் டொர்னாடோஸ். ஸோ இங்கே டேஞ்சரஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேஞ்சரஸ் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி மோர் அப்படின்னு கொண்டு வர போகிறோம். அப்போது டொர்னாடோஸ் ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் தேன் ஹரிக்கேன்ஸ். டொர்னாடோஸ் வந்து ஹரிக்கேன்ஸ் அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது எழுதியிருக்கோம். This is the most challenging task I have ever undertaken. ஸோ இங்கே மோஸ்ட் சேலஞ்சிங் அப்படின்றது சூப்பர்லேட்டிவில் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேரிட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ மோர் சேலஞ்சிங் எடுத்துக்க போகிறோம். ஸோ திஸ் டாஸ்க் இஸ் மோர் சேலஞ்சிங் தேன் எனி அதர் டாஸ்க் ஐ ஹாவ் எவர் அண்டர்டேக்கன். இமெயில் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஃபாஸ்டஸ்ட்ன்றதை ஃபாஸ்டராக மாற்ற போகிறோம். ஸோ இமெயில் இஸ் ஃபாஸ்டர் தேன். இங்கே இஆர் வரும்போது மோஸ்ட்லி தேன் போட்டுக்குவோம், இல்லைனா ஆஃப் போட்டுக்குவோன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, டூ போடுவோன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபாஸ்டர் தேன் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்பல்சிவ் கிராம்லிங் இஸ் த வேர்ஸ்ட் ஹேபிட் அ மேன் கேன் டெவலப். இங்கே த வேர்ஸ்ட் அப்படின்றது நமக்கு சூப்பர்லேட்டிவ். ஸோ வேர்ஸ்ட் உடைய இது வந்து வேர்ஸ். ஸோ கம்பல்சிவ் கேம்பிளிங், இங்கே கேம்பிளிங்னா சீட்டாட்டம் ஆடுறது, அதான் வந்து கேம்பிளிங். ஸோ கம்பல்சிவ் கேம்பிளிங் இஸ் வேர்ஸ்ட்ன்றதை வேர்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். வேர்ஸ் தேன் எனி அதர் தேன், இங்கே தேன் வருதுனால எனி அதர் போடுறோம். ஸோ வேர்ஸ் தேன் எனி அதர் கேம்பிளிங் அ மேன் கேன் டெவலப். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டா நமக்கு ப்ராப்பராக வந்துடும். டாஸ்க் 2. Rewrite each of the following sentences using the superlative degree, retaining the meaning. ஸோ மீனிங் மாற்றாமல் கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸை சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றுங்கன்னு இருக்காங்க. அப்போ சூப்பர்லேட்டிவ்னா இஎஸ்டி போட போகிறோம், இல்லைனா மோஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஷேக்ஸ்பியர் இஸ் கிரேட்டர் தேன். ஸோ கிரேட்டர் தேன் வரும்போது இது கம்பேரட்டிவ். ஸோ கிரேட்டரை கிரேட்டஸ்ட்டுன்னு மாற்றிக்க போகிறோம், முன்னாடி த போட்டுக்க போகிறோம். ஸோ மெனி அதர் ட்ராமட்டிஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு சேஞ்ச் பண்ணும்போது ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். ஸோ நம்ம சூப்பர்லேட்டிவ் பண்ணும்போது இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால ஒன். ஸோ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. சம் பீப்புள் திங்க் தட் நத்திங் இஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் மணி இன் லைஃப். ஸோ ஆஸ் இம்பார்ட்டண்ட் வரும்போது அதை நம்ம சூப்பர்லேட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ மோஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். சம் பீப்புள் திங்க் தட், அந்த ஃபஸ்ட்லேருந்து அப்படியே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே எழுதிட்டு வந்துட்டு தேவையான இடங்களை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ சம் பீப்புள் திங்க் தட் மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். The peacock is more colorful than any other bird found in India. ஸோ சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது மோர் வந்து மோஸ்ட்டாக மாறிட போது முன்னாடி த போட போகிறோம். ஸோ த பீகாக் இஸ் த மோஸ்ட் கலர்ஃபுல் பேர்ட் ஃபவுண்ட் இன் இந்தியா. எனி அதர் அதெல்லாம் எடுத்துடுறோம். ஸோ ஃபவுண்ட் இன் இந்தியா. வெரி ஃபியூ பீப்புள் இன் திஸ் டவுன் ஆர் ஆஸ் ஜென்ரஸ் ஆஸ் மிஸ்டர் மோகன். ஸோ இங்கே ஆஸ் ஜென்ரஸ் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி மோஸ்ட் போட போகிறோம். ஸோ த மோஸ்ட் வரப்போது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்டர் மோகனை முன்னாடி கொண்டு வர போகிறோம். ஸோ மிஸ்டர் மோகன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்ரஸ் பர்சன்ஸ் இன் திஸ் டவுன். இங்கே வெரி ஃபியூ பீப்புளை எடுத்துடுறோம், ஏன்னா அவரை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல போகிறோம். நோ அதர் பிளானட் இன் ஆர் சோலார் சிஸ்டம் இஸ் ஆஸ் கோல்ட் அஸ் நெப்டியூன். ஸோ இங்கே ஆஸ்குள்ளே கோல்டு கொடுத்துருக்காங்க, அப்போது அது இஎஸ்டி போட போகிறோம். ஸோ நெப்டியூன் இஸ் த கோல்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இதோடையும் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஐ கேனாட் டூ எனி திங் பெட்டர் ஃபார் யூ தேன் திஸ். ஸோ இங்கே
தேன் வரும்போது நம்ம பெட்டர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ பெட்டருடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து பெஸ்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் திங் ஐ கேன் டூ ஃபார் யூ. Task 3. Replace the comparative adjectives in the following sentences with their positive form. இப்போ comparative பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரூரல் லைஃப் இஸ் சர்டன்லி மோர் பீஸ்ஃபுல் தேன் அர்பன் லைஃப். இங்கே மோர் பீஸ்ஃபுல் அப்படின்றத வெறும் பீஸ்ஃபுல் அப்படின்னு போட போகிறோம். முன்ன பின்ன ஆஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ அர்பன் லைஃப் இஸ் சர்டன்லி நாட் ஆஸ் பீஸ்ஃபுல் ஆஸ் ரூரல் லைஃப். இங்கே நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் ஃபார்மை எழுதிக்கிறோம். த பென் இஸ் மைட்டியர் தேன் த ஸ்வாட். இங்கே மைட்டியர்னும் போது ER இருக்குது. ஸோ அதை மைட்டி அப்படின்னு போட போகிறோம். த ஸ்வாட் இஸ் நாட் ஆஸ் மைட்டி ஆஸ் பென். ட்ரெயின் ஜேர்னி இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் பஸ் ஜேர்னி. ஸோ மோர் கம்ஃபர்டபுள்ன்றது ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் அப்படின்னு மாற்ற போகிறோம். பஸ் ஜேர்னி இஸ் நாட் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் ட்ரெயின். ட்ரெயின் அளவுக்கு பஸ் ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. My mother can speak more sweetly than anyone else. No one else can speak as sweet as my mother. என்னோட அம்மா அளவுக்கு யாராலையும் ஸ்வீட்டாக பேச முடியாது. Gold is not more useful than iron. Iron is as useful as gold. கோல்டு அளவுக்கு அயனும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது.